Taste the Daily. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வருவாய்த்துறை சங்கங்களின் சார்பில் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அறிவித்து அரசாணை வெளியிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் நடத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் வருவாய்த்துறை சார்ந்த ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டெல்டா மாவட்டத்தில் உள்ள பாசன வாய்க்கால்களை முறையாக தூர் வாராததால் விவசாயிகள் குருவி சாகுபடி மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் மாவட்ட நிர்வாகம் முறையாக தூர்வாரும் பணியை மேற்கொள்ளாததால் காவிரியில் திறக்கப்பட்ட நீர் பாபநாசம், சுவாமிமலை, கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பாசன வாய்க்கால்களில் செல்ல வழியின்றி விவசாயிகள் குருவி சாகுபடி மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஒன்று என்றால் முதல் நாளாக வரும் ஆள் நான் தான் என வசனம் பேசிய ஸ்டாலின் எங்கே என விவசாயிகள் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர். சுத்தமான குடிநீரை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அரசு குடிநீரை பாதுகாக்காத அவலமும் தொடர்கதையாகி வருகிறது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே சிறுவானை குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை சுற்றுப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவானை குடிநீர் வீணான நிலையில் குழாய் உடைப்பை ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பராமரிப்பின்றி கிடக்கும் மாநகராட்சி பூங்காவை சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. உடுமலை அன்னபூரணி நகரில் உள்ள மாநகராட்சி பூங்கா கடந்த பல மாதங்களாக பராமரிக்கப்படாததால் குப்பைகளை கொட்டியும் காட்டு செடிகள் வளர்ந்தும் புதர் போன்று காட்சியளிக்கிறது. இதனால் இப்பகுதியில் ஏராளமான விஷப்பூச்சிகள் உள்ளதால் பூங்காவில் விளையாடும் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். எனவே விடிய அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் புதர்களை அகற்றி பூங்காவை பராமரிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பயன்பாட்டில் இல்லாத பழுதான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாளையங்கோட்டை கீழ்ப்பதி கிராமத்தில் போக்குவரத்து நிறைந்த சாலையோரமாக பழைய பழுதான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் இருக்கின்ற இந்த நீர்த்தேக்க தொட்டியால் அப்பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களும் மாணவர்களும் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளது. எனவே நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்ற வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் மூணாறு அருகே தேவிக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரியும் திருநாய்கள் கடித்ததில் 6 மாணவர்கள் காயமடைந்தனர். அரசு தமிழ் மேல்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 6 பேரை திருநாய்கள் கடித்தன. இதில் காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் திருநாய்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியின் சாலையோரத்தில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் சுற்றுப்புறம் சீர்கெட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டாரங்களில் இருந்து செப்டிக் டேங்க் கழிவுநீரை எடுத்து வரும் வாகனங்கள் கோவில் அருகே அமைந்துள்ள வீராணம் ஏரியின் சாலையோரமாக வெளியேற்றி வருகின்றன. இதனால் ஏரியின் சுற்றுப்புற பகுதிகள் மாசடைந்து வருகிறது. கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடிய அரசு அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை பல வகையிலும் வீணடித்து வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியின் கீழ் உள்ள பிருந்தாவன் நகரில் புதிய நியாய விலை கடை கட்டடம் கட்டப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.